வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க 500க்கும் மேற்பட்ட படகில் கடலுக்கு சென்றனர். புதுச்சேரியில் விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்தார் கவர்னர் ராதாகிருஷ்ணன். தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டடத்தின் செப்டிக் டேங்க் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க 500க்கும் மேற்பட்ட படகில் சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் இன்று வரை 61 நாட்கள் அமலில் இருந்ததால் காரைக்கால் மீனவர்கள் தங்களது படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்தனர். மேலும் தடைக்காலம் இன்று முடிந்ததைத் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் மகிழ்ச்சியோடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். முன்னதாக காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளுக்கு மீனவர்கள் பூஜை செய்து துறைமுகத்தில் இருந்து காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட 11 மீனவ கிராமத்தை சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர். புதுச்சேரியில் விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்த கவர்னர் ராதாகிருஷ்ணன் தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 நபர்கள் உயிரிழந்த பகுதியில் கவர்னர் ராதாகிருஷ்ணன் இன்று ஆய்வு செய்தார். மேலும் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே விஷவாயு பரவி 3 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சுத்திகரிப்பு நிலையத்தில் வீடு கழிவுகள் மட்டுமின்றி தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கவர்னர் தெரிவித்தார். தேவைப்பட்டால் வெளி மாநிலத்திலிருந்து நிபுணர் குழுவை வரவழைத்து இந்த பகுதி முழுவதும் ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுத்திகரிப்பு மையங்களை ஆய்வு செய்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அவை உடனுக்குடன் சரி செய்யப்படும் என்றும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். எல்லாத்துக்குமே இது துயரம் தான். பொண்ணு தன்னோட உயிரை இழந்ததுனால தான் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திராவிடர் விடுதலை கழகம் அலுவலகத்தில் பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு, மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தி கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்றும், மின் கட்டணம் உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மின் கட்டண உயர்வை அரசு ரத்து செய்ய வேண்டும், மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பின் துறையில் காலி பணியிடங்களை படித்த இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கேபிள் பழுதாயிடுச்சுனாக்கா அங்க பூமிக்கு அடியில் இருக்கிற பள்ளம் தோன்றதுக்கு ஆள் இல்லாத இன்னைக்கு அந்த மின் நுகர்வோரே அந்த பள்ளத்தை நோண்டி கொடுங்க, நாங்க சரி செய்யறோம் என்று இந்த மின்துறையினர் கூறுகிறார்கள். இலவசங்கள்லாம் கொடுக்கவே தேவையில்லைன்ற இடத்துக்கு, ஏன்னா இந்த மின் கட்டணம், சரியான குடிநீர், சரியான சுகாதாரமான வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்ந்தாலே போதும் என்ற நிலைக்கு இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் தள்ளப்பட்டுக்கிறாங்கன்றது இதன் வாயிலாக தெரிய வருகிறது. அதனால
இந்த அரசு இதை உடனே கவனத்தில் கொண்டு இந்த மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இதன் மூலம் பொதுநல அமைப்பு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டடத்தின் செப்டிக் டேங்க் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் பாரதியார் சாலை குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடன் வருவதாகவும் பொதுமக்கள் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வந்தனர். குடிநீரில் கழிவு மற்றும் மலம் கலந்த நீர் வந்ததால் சிலருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டது. இதனை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணி மேற்கொண்டனர். குறிப்பாக கழிவுநீர் கலக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் பாரதியார் சாலை பகுதியில் 3க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் பூமிக்கு அடியில் செல்லும் பைப் லைன்களை குழி தோண்டி ஆய்வு செய்தபோது நகராட்சி திருமண மண்டபம் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறும் செப்டிக் டேங்க் பைப் லைன் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். விசாரணையில் கடந்த மாதம் பைப் லைன் வேலை நடைபெற்றுள்ளதும் அப்போது தவறுதலாக குடிநீர் பைப் லைனில் செப்டிக் டேங்க் கழிவுநீர் பைப் இணைக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. உடனடியாக செப்டிக் டேங்க் லைனை துண்டித்த அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைத்தனர். மேலும் இது குறித்து கட்டட உரிமையாளரிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பரோலில் வந்த ஆயுள் தண்டனை கைதி ஆந்திராவிற்கு தப்பி ஓடியதாக வந்த தகவலை தொடர்ந்து புதுச்சேரி போலீசார் ஆந்திர மாநிலத்திற்கு விரைந்துள்ளனர். புதுச்சேரி அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி கருணா கொலை வழக்கில் கைதாகி புதுச்சேரி மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று காரணம் காட்டி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பரோலில் கருணா வெளியே வந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு அவர் மத்திய சிறைக்கு செல்ல வேண்டும். ஆனால் அவர் செல்லவில்லை. இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அவரது வீடு பூட்டப்பட்டு இருப்பதால் குடும்பத்துடன் வெளியூர் தப்பி சென்றார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கருணா ஆந்திராவுக்கு தப்பி சென்றுள்ளதாக வந்த தகவலை அடுத்து முதலியார்பேட்டை போலீசார் ஆந்திராவுக்கு விரைந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பாறையில் மோதியதில் கடலில் மூழ்க இருந்த மீனவர்களை சக மீனவர்கள் காப்பாற்றினர். காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததை அடுத்து இன்று மீன்பிடிக்க கடலுக்கு மீனவர்கள் சென்றனர். இதில் காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த சித்திரவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க வெளியேறும் போது முகத்வாரத்தில் இருந்த பாறையில் மோதி விபத்து ஏற்பட்டது. படகு பாறையில் மோதிய வேகத்தில் படகு கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கத் தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அலறி அடித்து சமிக்கை செய்ததில் அந்த வழியாக சென்ற மற்ற மீன்பிடி படகுகள் அதனை கண்டு அவர்களை மீட்க தொடங்கினார்கள். கடலில் இருந்து 2க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்த படகை 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி கயிறை கட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த திடீர் விபத்தில் 10 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் முகத்வாரத்தை தூர்வார வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு வனக்கல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் பாஜக பிரமுகர் சந்துரு மற்றும் பத்மா சந்துரு ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி அருள்மிகு வனக்கல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. இதில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக பிரமுகர் விவிலியம் ரிச்சன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் விஜய், JVR கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள், இளைஞர்கள், நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவினை அமைச்சர் திருமுருகன் சாப்பிட்டு தரமான உணவு வழங்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் இன்று மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கினார். அப்பொழுது அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தரமாக வழங்கப்படுகிறதா என்று சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி மாணவர்களிடம் உணவின் தரத்தை அமைச்சர் திருமுருகன் கேட்டறிந்தார். இதனை அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் வருகின்ற காலத்தில் மாணவர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார்.
நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்று இது தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா நாடு முழுவதும் நடந்து முடிந்த நீட் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அமைக்கப்பட்ட நீட் தேர்வு மையங்களில் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு விடைகளை முன்கூட்டியே தெரிவித்துள்ளனர். இதனால் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு தகர்ந்து போயுள்ளது என கூறினார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் மாணவர் காங்கிரஸ் சார்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இன்று போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன், மாணவர் காங்கிரஸ் மாநில சமூக ஊடக பிரிவு தலைவர் கீர்த்தன் ஜான் ஆகியோர் உடனிருந்தனர். அப்பேற்பட்ட நீட்லயே நீங்க ஊழல் நடத்துறீங்க, இவ்வளவு 10 லட்ச ரூபா ஒரு சென்டருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு ஒரே சென்டர்ல ராஜஸ்தான்ல நடந்த 67 ஸ்டூடெண்ட் ஒரே சென்டர்ல எழுதின 67 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே மார்க் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க ஒரு சென்டருக்கு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வாங்கினீங்கன்னா அப்ப இது எஜுகேஷன்லயே ஊழல் பண்ணீங்கன்னா அப்போ ஆளுங்களாம் எங்க போவாங்க? பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நல உதவி குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முல்லா வீதியில் உள்ள வக்பு வாரிய சமுதாய கூடத்தில் இன்று நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர்கள் இர்ஃபான், அமர், ஃபைசல், ஹசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரதியார் அந்தோணிசாமி, வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில், வக்பு வாரிய உறுப்பினர் ஃபாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ரசாக் சேட்டு, முகமது ஹசன், முகமது அலி ஃபைசல், சங்கர் போஸ்கோ, சத்யநாராயணன், முகமது இக்பால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் பயணம் செய்து இணைய வழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்திக் சுப்பிரமணியன் என்ற இளைஞர் இணைய வழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி வந்த அவர் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்டரிங் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர்வினைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது தொடர்பாக உரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா, ஆதி திராவிட நலத்துறை நோடல் அதிகாரி ஷபி கரம்சரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து கார்த்திக் சுப்பிரமணியன் வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் நடைபெற்ற ஓவியர் ரவியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஓவியர் ரவியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. ஓவியர் ரவி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனிபால் கனடி, செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சுகுமாரன், அன்பழகன், கண்ணப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பக்காசுரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் கடனை செலுத்தினர். இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்.
காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க 500க்கும் மேற்பட்ட படகில் கடலுக்கு சென்றனர். புதுச்சேரியில் விஷவாயுவால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்தார் கவர்னர் ராதாகிருஷ்ணன். தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டடத்தின் செப்டிக் டேங்க் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.